இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் டெக்ஸஸ் மிஸ்டர் அருண் அவர்கள். வணக்கம் அருண், எப்படி இருக்கீங்க? வணக்கம் டாக்டர் கணேஷ், அருமையா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அருண். இன்னைக்கு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அந்த கான்செப்ட் திருப்பியும் கொண்டு வந்திருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? இது சாத்தியம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்ப இப்போ எலெக்ஷன் நடக்குது இல்லையா? இப்போ பிரசண்டா நடக்குது, 2026 நடக்க போகுது தமிழ்நாடுக்கு, பீகாருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன ஆகும்? அப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்போ பாதி இதுலயே ஸ்டாப் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஒரே சமயத்துல ஆரம்பிப்பாங்களா? ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கே, எப்படி பாக்குறீங்க? அதாவது இப்போதைக்கு அந்த அந்த கான்செப்சுவல் ஸ்டேஜ்ல தான் அது இருக்கு. அது இன்னும் சட்டம் ஃபுல்லா நமக்கு என்ன சட்டங்கள் இருக்கு, என்ன நுணுக்கங்கள் இருக்கு, அந்த சட்டத்துல என்ன சரத்துகள் இருக்குன்னா இன்னும் வெளியே வரல. முதல்ல அது இது ஒரு கான்செப்டா வந்திருக்கு. அது ஒரு விவாதம் ஆகட்டும் அப்படிங்கறதுனாலதான் அதை மூவ் பண்ணிருக்காங்க. அது பொதுவெளிக்கு வந்திருக்கு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷன்ங்கிறது நீங்க என்னைய பொறுத்த வரைக்கும் மக்கள் வரி பணத்தை வீணடிக்காம இருக்கிறது இது ஒரு நல்ல விஷயம் தான். நான் அதை ஒரு நல்ல விஷயமா தான் பாக்குறேன். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா எலெக்ஷனுங்கிறது இந்தியால ஒரு பெரிய ப்ராசஸ், ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ். அதுல ஏகப்பட்ட செலவு இருக்கு. அந்த செலவை விட என்னன்னா அவங்களுக்கு அதுக்கு உண்டான பொருள் செலவு, ஆட்செலவு. நீங்க ஒரு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அபிஷியல்ஸ், போலீஸ் அபிஷியல்ஸ் எல்லாரும் மக்கள் பணியை விட்டுட்டு எலெக்ஷன் பணியை போய் பாக்குற அளவுக்கு, அதாவது அன்றாட மக்களுக்கு உண்டான தேவைகளை பாதிக்கப்பட்டுட்டு ஒரு ஸ்கூலை மூடிட்டு டீச்சர்ஸை அங்கப்பா இது பண்ணிட்டு அரசு அதிகாரிகளை மாத்தி விட்டுட்டு அது இதுன்னு ஏகப்பட்ட நீங்க தொடர்ந்து ஒரு இடைத்தேர்தல், ஒரு பொது தேர்தல், அப்படி இப்படின்னு வருஷத்துக்கு 2 தேர்தல் அப்படி இப்படின்னு வந்துட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். மீடியாக்களுக்கு கொண்டாட்டமா இருக்கு. ஆனா அவங்க நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் போட்டுக்கிட்டே இருக்கலாம், நாள் ஃபுல்லா நியூஸ் போட்டுக்கிட்டே இருக்கலாம். அவங்க சந்தோஷமா இருப்பாங்களே தவிர மக்களுக்கு உண்டான ஒரு அது ஒரு இடையூறு தான். நீங்க பாருங்க, ஒரு ஒரு தேர்தல் நடக்கும்போது நீங்க காசு கொடுக்கறவன் ஊருக்குள்ள கொடுத்துட்டு தான் இருக்கான். ஆளுங்கட்சியும் கொடுக்குறாங்க, எதிர்கட்சியும் கொடுக்குறாங்க. ஆனா ரோட்ல போயிட்டு இருக்கிற பாமர மக்கள், புலி வைக்கிறவன், புண்ணாக்கு வைக்கிறவன், நகை வாங்க போறவன், ஹாஸ்பிட்டலுக்கு காசு கட்ட போறவன் எல்லாம் பிடிச்சி அவங்க காசு பிடுங்குறாங்கல்ல. இதெல்லாம் மக்களுக்கு எவ்வளவு பெரிய இடையூறு. அப்ப இதெல்லாம் ஒரே அடியா வச்சு முடிச்சிட்டாங்கன்னா போங்களான்னு விட்டுட்டு போயிடலாம்ல. அதுக்கப்புறம் மக்கள் பணியை பாக்குறதுக்கு அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் பொதுவா ஊடகங்களும் மக்கள் பிரச்சனை எடுத்து பேசுவாங்க. இல்லைன்னா இந்த தேர்தலையே தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா இந்த தேர்தல் ஒரே தேர்தல் அது நல்ல விஷயம் தான். இதுல என்ன நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா, நீங்க இந்த மாதிரி ஆல்ரெடி ஏற்கனவே கொஞ்சம் அரசுகள் தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க, அவங்களை எப்படி பாதியில நிறுத்திட்டு அதை திருப்பி கொண்டு வரதா தேர்தல்னு கேக்குறீங்க. நீங்க அதையும் கன்சிடர் பண்ணி தான் அவங்க பண்ணுவாங்களே தவிர என்ன பண்ணுவாங்க, நான் என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இருக்கிற அரசுகள் அப்படியே கொஞ்சம் கால நீட்டிப்பு கொடுப்பாங்க. கால நீட்டிப்பு கொடுத்துட்டு அந்த பாராளுமன்ற தேர்தல் வர வரைக்கும் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த அந்த டைம் லைனை கரெக்டா அலைன் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு தான் என்னோட பார்வை. ஒரு அதிகாரிகள் ஒரு புத்திசாலியா இருந்தா அப்படிதான் பண்ணணும். ஆனா இதுக்குள்ள ஏதாவது அரசியல் இருக்கா, இதுக்குள்ள ஏதாவது அரசியல் நுணுக்கங்கள் இருக்கா, அது அப்படிங்கிறது அந்த சட்டம் நிறைவேறும்போது பார்ப்போம். அதுக்குள்ள என்னென்ன சரத்துகள் இருக்கோ, என்னென்ன நுணுக்கங்கள் இருக்குங்கிறது அது பொது விவாதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம். மற்றபடி நீங்க பொது பார்வையா பாத்தீங்கன்னா இந்த ஒரே தேர்தல் வைக்கிறது நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன். இதை காங்கிரஸ் வேற விதமா பாக்குறாங்களே. இல்ல இது பிஜேபி அவங்களோட எலெக்ஷன் ஓட ஸ்டண்ட் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அத காங்கிரஸ் சொல்றது சரிதானா? அவங்க எதிர்கட்சி அவங்க ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சுதான் ஆகணும். பிஜேபி சொல்றது எல்லாத்தையுமே சரிதான்னு சொன்னா எதுக்கு காங்கிரஸ்? இதுக்கு எதிர்கட்சி தான். எதிர்கட்சிங்கிறது அவங்க வேலையை பாக்குறாங்க, அவங்களுக்கு ஒரு எதிர்ப்பான கருத்து சொல்லியிருக்காங்க. நீங்க இதை பாத்தீங்கன்னா பாஜகங்கிறது இப்போ இந்தியா ஃபுல்லா இருக்கிற ஒரு வலுவான தேசிய கட்சி எல்லா மாநிலத்திலையும். சரியா? நீங்க காங்கிரஸ் பாத்தீங்கன்னா அவங்க மாநில கட்சிகளின் தயவுல இருக்கிற ஒரு தேசிய கட்சி. அவங்களால தனியா நின்று இனிமே இந்தியாவை நான் ஆள போறேங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. அது நீங்க மாநில கட்சியின் வெற்றிகளாவும் பார்க்கலாம், மாநில கட்சிகளின் வெற்றியாவும் பார்க்கலாம், காங்கிரஸ் கட்சியின் தோல்வியாவும் பார்க்கலாம். அந்த இடத்துல நீங்க அந்த ஒரு யாரு பலசாலிங்கிற இடத்துல பாஜக காங்கிரஸோட மேல எழும்பி நிக்கிறங்கிறத நமக்கு எந்த ஒரு மாற்று கருத்து இருக்க முடியாது. சோ அந்த மாதிரி நேரத்துல எதிர்கட்சியில ஒரு பிரைமரி ரோல்ல எடுத்து நிக்கிறவர் ராகுல் காந்தி. அப்ப இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு விஷயத்த அவங்க கொண்டு வரும்போது இவர் கருத்து சொல்லிதானே ஆகணும். அதுக்காக ஒரு சம்பிரதாயத்துக்காக கருத்து சொல்லியிருக்காரு தவிர ராகுல் காந்தி இன்னைக்கு ஆட்சியில இருந்தா பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இல்லையா? சோ ஒரு நேஷனல் எலெக்ஷன் நடக்கும்போது ஸ்டேட் எலெக்ஷனையும் கூட நம்ம சேர்த்து வச்சோம் அப்படின்னா, இப்ப நேஷனல்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களோட சேர்த்து ஓட்டு போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி பிஜேபி ஒரு தாட் ப்ராசஸ்ல இருக்கிறாங்க. ஸோ அதனால ஸ்டேட்ஸ் எல்லாருமே அவங்க கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படின்ற அதனாலதான் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை அவங்க ஆமோதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் ஃபீல் பண்றாங்க.
ஆமா, அதுதான். நீங்க இந்தியா ஃபுல்லா ஆண்டுட்டு இருக்க கட்சி என்ன அதிகாரத்தை எல்லாருக்கும் கொடுக்க நிப்பாங்க? அதிகாரம் மத்திய அரசாங்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா குவிக்கிறது தான் அவங்களோட எண்ணமே. நீங்க என்ன இது புதுசா கேக்குறீங்க? மத்திய அரசாங்கத்துல ஒரு அரசாங்கம் இருந்தா அவங்களோட அவங்களோட நீண்டகால திட்டமே என்ன? எல்லா அதிகாரத்தையும் கொண்டு மத்திய அரசாங்கத்துல வச்சு நம்ம இந்தியாவை ஒன்றிணைக்கிறது அவங்களோட பார்வை. இது புதுசு எதுவும் இல்லையே. இதுக்குதான் அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நியாயம் இல்லாம இருக்கு இல்லையா? சோ அதனால காங்கிரஸ் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குல்ல. நம்ம வந்து சரி ஓகே இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து அவங்களோட பவரை வந்து அபகரிக்கிற மாதிரில இருக்கு. அப்படியெல்லாம் இதுல எதுவும் இல்ல. காங்கிரஸ் இருக்கும்போது என்ன ஸ்டேட்ல இருக்கிறதுக்கெல்லாம் பவர் கொடுத்தாங்களா? எமர்ஜென்சி எல்லாம் என்ன ஸ்டேட்ல எல்லாருக்கும் பவர் கொடுத்துட்டு தான் இருந்தாங்களா? எல்லாரையும் பிடிச்சி உள்ள போடல. இதெல்லாம் என்னங்க? ராகுல் காந்தி சும்மா ஏதோ கனவுல இருக்காரு. நீங்க வேற. அவரு நீங்க அவரோட பாட்டி ஆளு இந்திரா காந்தி ஆகும்போது இதேதான். நீங்க எது மேபி காங்கிரஸ் இப்ப நீங்க நான் சொன்னல இப்ப மாநில கட்சிகள் வெற்றி பெற்று நிக்கிறாங்க காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும். அதனால அந்த மாநில கட்சிகளோட பிரஷர்ல அவர் பேசலாமே தவிர, இப்ப காங்கிரஸ் மட்டும் பிஜேபி மாதிரி ஒரு வலுவான பொசிஷன் இருந்தா அவங்களே இதே வேலையை தான் செய்வாங்க. நீங்க இவங்க 2 பேரும் ஒண்ணுக்கு ஒண்ணு சலைச்சவங்க எல்லாம் கிடையாது. நீங்க மத்திய அரசாங்கத்துல ஒருத்தர் இருந்தாங்கன்னா ஒரு நாடை வந்து நீங்க காங்கிரஸ் ஆட்சி ஆளும்போது வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் உரிமையை கொடுத்துருக்காங்களா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நீங்க தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கீங்க, திமுக அவங்க படுத்தாத பாடா கீழே அதாவது அந்த கேஸ் நீங்க சொல்லுவாங்கல்ல, கீழே ரெண்டாவது ஃப்ளோர்ல வந்து விசாரணை நடந்துகிட்டு இருந்தது. மேல வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை பேசிட்டு இருந்தாங்க காங்கிரஸும் திமுகவும் சொல்லுவாங்கல்ல. அதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? அதெல்லாம் மாநில கட்சிகள் கழுத்து நெரிக்கிறாங்க. அந்த ப்ராப்ளம்ல வேற மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி வேற. அப்போ நீங்க மாநில கட்சிகளின் மாநில உரிமைகளை கழுத்து நெரிக்கிறதுல காங்கிரஸும் பிஜேபியும் வந்து சலைச்சது கிடையாது. அது வந்து நீங்க காங்கிரஸையும் பிஜேபிக்கும் வந்து வேற வேற கொள்கை அப்படின்லாம் நீங்க பார்க்க முடியாது. நீங்க மத்திய அரசாங்கம்னு வந்துட்டாலே, சென்ட்ரல் பவர்னு வந்துட்டாலே பவரை வந்து அங்க குவிக்கிறது தான். குவிச்சு நம்ம வந்து மொத்த இந்தியாவையும் கண்ட்ரோல் எடுக்கிறது தான் வந்து இது. அது வந்து நீங்க இந்தியாவோட அஜெண்டா நினைக்காதீங்க. அது வந்து வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனோட அஜெண்டா. ஒரு நாடுன்னு இருந்ததுன்னா இப்ப யூரோப்பியன் யூனியன் எதுக்கு வச்சிருக்காங்க? அப்ப அங்கேயே நீங்க ஒவ்வொரு நாட்டுக்கு தனித்தனி அட்டானமி பவர் இது அரசாங்கம்ங்கிறது தனித்தனியா இருக்காங்க. ட்ரேடுன்னு வரும்போதும் வந்து ஒன்னாதான் நிக்கிறாங்க. அப்ப இந்தியாவுக்குள்ள ட்ரேடு நடத்தணும்னா இப்ப டெஸ்லா வருது, ஆப்பிள் வருது, ஃபோர்டு வருது, எல்லாம் வருதுன்னா நீங்க ஒத்த மாநிலத்துல வந்து அவனுக்கு வந்து இந்த இடத்துல இருக்க கஸ்டமர் மட்டும் போதுமா? தமிழ்நாட்டுல மட்டும் வியாபாரம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்லுவான். இப்ப அம்பானி அதானிக்கெல்லாம் மொத்த இந்தியாவோட வியாபாரம் தேவையில்ல. இப்ப அதே மாதிரி இங்கேயும் காங்கிரஸ்ல இருக்கிற பெரிய பணக்காரங்க, பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்ல அவங்க என்ன மொத்த இல்லங்க மாநிலமா நான் பிரிச்சு ஒவ்வொரு இடத்துலயும் வேற வேற டாக்ஸ் கட்டிக்கிறீங்க அப்படியா சொல்லுவாங்க. அப்படின்னா அவங்க வியாபாரம் எப்படி நடக்கும்? இது வந்து நீங்க பொலிட்டிக்கலா மட்டும் பார்க்க கூடாது. மொத்த இந்தியாவை யுனைட் பண்றது பாலிடிக்ஸும் எக்கானமியும் சேர்ந்து வர்ற விஷயம். இதுல வந்து காங்கிரஸும் பிஜேபிக்கு வேற வேற கொள்கை எல்லாம் கிடையாது. எக்கனாமிக் பாலிசியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கு வேற கொள்கை இருக்கா? அது இம்ப்ளிமெண்ட் பண்ற ஸ்டைல், அதாவது ஜிஎஸ்டியை வந்து கொண்டு வந்த ஸ்டைல்லையும் ஒவ்வொரு டாக்ஸ் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வர ஸ்டைல்லையும் வேணா வித்தியாசமா இருக்கலாம் தவிர கான்செப்டுவலைஸா காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் ஒரே கொள்கை தான், எக்கனாமிக் கொள்கை. அது நீங்க அவங்க மட்டும் டிட்டர்மைன் பண்ண முடியாது. இந்தியாவோட எக்கனாமிக் கொள்கை எல்லாம் இந்தியா மட்டும் டிட்டர்மைன் பண்ண முடியாது. அது வந்து குளோபலைசேஷன் லிபரலைசேஷன் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் என்ன ஒரு கொள்கையை புஷ் பண்றாங்களோ அதை ஒவ்வொரு கண்ட்ரிலையும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுதான் வேலை. நம்ம ஏதோ தனித்துவமா நம்ம அட்டானமியா இருக்கும். நீங்க நரேந்திர மோடி சொன்னாரு செல்ஃப் சஸ்டைனபிலிட்டிக்கு போகணும் அப்படின்லாம் சொன்னாரு. ஆனா அதெல்லாம் நீங்க நியர் டேர்ம்ல அதெல்லாம் பாசிபிள் கிடையாது. நீங்க நம்ம உலகத்தை சார்ந்து இருக்கோம். கோவிட் வந்த போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்க எவர் கிரீன் ஒரு சரக்கு கப்பல் ஈஜிப்ட்ல சுயஸ் கேனல்ல மாட்டினதுக்கு அப்புறம் யூஎஸ்ல விலையேறிச்சா எல்லாத்துக்குமே? இங்க எந்த ப்ராடக்ட்டுமே வரலையா? அந்த அந்த சுயஸ் கேனல் அடப்பட்டுருச்சுல ஒரு வாரம் 2 வாரம். இங்க எவ்வளவு பேக்லாக் ஆச்சு, இங்க லாஜிஸ்டிக்ஸ் எவ்வளவு பிரச்சனை ஆச்சு. ஏதோ ஒரு நாட்டுல, ஈஜிப்ட்ங்கிற ஒரு நாட்டுல ஒரு சின்ன சேனல் அந்த கெனால் வந்து அடப்பட்டதுக்கு வந்து உலகமே ஸ்தம்பிச்சிருச்சு. அப்படிதான் இருக்கும். நீங்க தனியா இந்தியா தனி தீவு மாதிரி எல்லாம் செயல்படுதுலாம் நினைக்காதீங்க. ஒவ்வொரு நாடையும் இப்ப சைனால ஒரு போராட்டம் வந்துச்சுன்னா, சைனால ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எலெக்ஷன் நடக்கிறதுனால அமெரிக்கால பாதிக்கும், இந்தியால பாதிக்கும், ரஷ்யால பாதிக்கும். இப்ப உக்ரைன்ல போர் நடக்குதுன்னா இங்க விளையாடுதுல. அப்ப எப்படி நீங்க இதெல்லாம் தனித்தனியா செயல்படுதுன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் வந்து ஒன்றுக்குள்ள ஒன்று இணைந்துதான் செயல்படுது. காங்கிரஸும் பாஜகவும் தனித்தனியா எல்லாம் எக்கனாமிக் கொள்கை எல்லாம் கொண்டு வர முடியாது. இதுல என்ன சம்பிரதாயத்துக்கு அவர் தெரிவிச்சிருக்காரு, அவ்வளவுதான். இந்த இடத்துல காங்கிரஸ் வந்து இன்னைக்கு இவ்வளவு வலுவா பிஜேபி மாதிரி இருந்திருந்தாலும் இதே வேலைதான் செய்யும். இதான் என்னுடைய கருத்து. இந்த டாபிக் விட்டு தமிழ்நாடு டாபிக் சைட்ல வந்து நம்ம வந்து வருவோம். ஸோ திருமாவளவனை பத்தி பேசும்போது நம்ம வந்து ஜாதி அப்படின்றது வந்து பேசாம இருக்கவே முடியல இல்லையா? ஜாதின்ற ஒரு கான்செப்ட் வந்து இப்ப வந்து மிகப்பெரிய ஒரு லெவல்ல வந்து பேசப்படுது. இதை வந்து நம்ம வந்து விட்டு ஒழியவே முடியாதா? இந்த ஜாதின்ற அந்த இது வந்து நம்மளோட தமிழ் கலாச்சாரத்தோட ஊன்றி இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இதை வந்து அரசியல் ஆக்கும்போது ரொம்ப வலிக்குது இல்லையா?
நீங்க போன வாட்டி நீங்க சொல்லும் போது ரொம்ப வலிச்சுது. நீங்க அதெல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது இது ஏன் வந்து அதை வந்து பிரிக்க முடியல, அரசியலையும் ஜாதியையும் ஏன் பிரிக்க முடியல? இது ஒன்றோட ஒன்றா எவ்வளவு நாள் தான் நம்ம கூடயே இருக்க போகுது? இதனால வந்து எவ்வளோ டிஸ்கிரிமினேஷன், எத்தனை கொலைகள், எத்தனை ஆணவ கொலைகள், இப்படி எல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறோம். அப்படின்னா படிப்படியா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்கு இல்லையா? குடிக்கிற தண்ணியில மலத்தை கலக்கிறது, குழந்தைகள் அது ஸ்கூல் போற ஸ்டூடெண்ட் போய் கத்தி எடுத்துட்டு போய் வெட்டுறது, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க இதை வந்து நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஜாதி அப்படிங்கிறது வந்து வரலாற்று பூர்வமா வந்தது. அதாவது நீங்க வந்து நீ அத ஜாதியை ஒழிக்கிறேன்னு ஒரு கட்சி சொல்லிச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க நம்பாதீங்க. நீங்க திராவிட கட்சிக்காரங்க ஜாதியை ஒழிக்கிறேன்னு சொன்னா தயவு செய்து நம்பிடாதீங்க. நீங்க யாரு ஜாதியை ஒழிக்கிறேன்னு சொன்னாலும் அது ஏமாற்று வேலை, ஏமாற்றுக்காரங்க. ஏன்னா நீங்க வரலாற்றை ஒழிக்கவே முடியாது. வரலாறுல இப்ப இன்னைக்கு நான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன்ல, அது நாளைக்கு வரலாறு. இதை நீங்க ஒழிச்சிட முடியுமா? நீங்க சொல்லுங்க. நீங்க இன்றைய நிமிடம் தான் அடுத்த நிமிடத்துல வரலாறா மாறுது. சரியா? அப்ப நீங்க அந்த வரலாற்றை எப்பவுமே அழிக்க முடியாது. வரலாற்றை எழுதி வைக்காம போகலாம், வரலாறு மறந்து போகலாம். ஆனா வரலாற்றை ஒழிக்கவே முடியாது. ஜாதியும் ஒழிக்க முடியாது. நம்ம எதை ஒழிக்கணும் அப்படின்னா ஜாதியை ஏற்றத்தாழ்வு தான் ஒழிக்கணும். புரியுதா? நம்ம ஒழிக்க வேண்டியது வந்து ஜாதியை ஏற்றத்தாழ்வு, கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். கேஸ்ட் அல்ல. கேஸ்ட் ஒழிக்க முடியாது. அப்படி சொன்னாலே ஒருத்தர் ஏமாத்துறான்னு அர்த்தம். ஜாதி ஒழிப்புன்னு ஒருத்தன் பேசிட்டானே உங்களை ஏமாத்துறான்னு. ஜாதி டிஸ்கிரிமினேஷனும் கூடயே வந்துடுதே. இல்ல அந்த இடத்துல தெளிவுபடணும். ஜாதிங்கிறது எப்படி வந்து ஜாதிங்கிறதுனா நீங்க நீங்க ஒரு நம்ம முதல்ல எங்க காட்டுக்குள்ளதானே இருந்தோம். காட்டுக்குள்ள இருக்கும்போது ஒவ்வொரு குழுவா இருந்தோம்ல. அப்ப ஒவ்வொரு குழுவா இருக்கும்போது நீங்க ஒவ்வொரு டிவிஷன் ஆஃப் லேபர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தான். குயவர் பானை செஞ்சுக்கிட்டு இருந்தான். நீங்க ஹியூமன் கைண்ட் எப்படி வந்து த்ரைவ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க ஒரு ஆளா நீங்க த்ரைவ் ஆகவே முடியாது. ஹியூமன்ஸ் வந்து அதாவது அந்த மனித இனம் வந்து செழிக்கிறது காரணமே வந்து கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸ், அதாவது கூட்டு செயல்பாடு. சரியா? நீங்க வந்து அந்த கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸ், அதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பிரிச்சுக்கிட்டான். இப்ப நான் மீன் பிடிக்கிறேன், நான் போய் வேட்டையாடிட்டு வரேன், நான் போய் பானை செய்யறேன், நான் போய் இந்த தச்சு வேலை செய்யறேன், நான் போய் பாதுகாக்கிறேன், அந்த ஊர் எல்லையில நின்று பாதுகாக்கிறேன். அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை எடுத்துக்கிட்டான். அந்த நேரத்துல எல்லாம் ஏற்றத்தாழ்வுலாம் கிடையாது. அவன் வேலையை அவன் பார்த்தா நம்ம வந்து ஒருத்தனை சார்ந்து ஒருத்தர் இருந்தோம். நீங்க ஒருத்தனை சார்ந்து ஒருத்தர் இருக்குன்ற நிலைமை வரும்போது உங்களுக்கு எப்படி நீங்க அதுல ஏற்றத்தாழ்வு வரும்? சரி, அப்படிதான் அது வந்தது. இதுல இடையில வந்து ஒரு யாரோ குறுக்கு செல்ல ஓடி இருக்காங்க. அது வந்து நம்ம தெளிவா பேச வேண்டிய இந்த ஒரு காணொலியில நம்ம பேச முடியாது. அந்த இறுக்கங்கள், அதாவது நீங்க உள்ளுக்குள்ள இருந்தவன் பண்ணல, வெளியே இருந்து ஒருத்தர் வந்துதான் அந்த ஏற்றத்தாழ்வு உருவாக்கி இருக்கான். அதை பேசணும்னா நம்ம இன்னும் நிறைய வரலாற்று பூர்வமா போகணும். அது நம்ம ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரத்துல அதை பேசி முடிக்க வேண்டிய விஷயம். நான் வந்து மேலோட்டமா சொல்றேன். சோ இது வந்து வரலாற்று பூர்வமா வந்தது. இடையில யாரோ வந்து ஒரு சதி வேலை பண்ணிட்டாங்க. சரியா? அப்ப அந்த ஏற்றத்தாழ்வு உள்ள வந்திருக்கு. ஏற்றத்தாழ்வு உள்ள வந்து அந்த படிநிலை சமூகமா மாறி, நான் சொன்னேன்ல, அந்த நீங்க ஒவ்வொரு பழைய நான் தமிழை காக்கணும்னு சொல்லும் போது ஏன் தமிழை காக்கணும்னா உங்களுக்கு வரலாற்று, நீங்க தமிழ்லயே உங்க வரலாறை படிக்கலன்னு வச்சுக்கீங்களேன், இன்னொருத்தர் வந்து உங்க வரலாறை எழுதுவான். வேற மொழியில எழுதுவான், திருச்சி எழுதுவான். நீங்க இப்ப நான் போன வாட்டி சொன்னேன்ல, சிவனுக்கு பார்வதிக்கு பிறந்த பிள்ளைதான் முருகனும் பிள்ளையாருன்னு எழுதி வச்சிருக்காங்கல்ல, அது வரலாற்று திரிப்பு தானே? வரலாற்று திரிப்பு தானே? அப்ப அந்த வரலாறு நீங்க உங்க மொழியை விட்டுட்டீங்கன்னா இன்னொருத்தன் தான் உங்க வரலாறு வந்து எழுதுவான். நம்ம இப்ப யார் வரலாறு? பிரிட்டிஷ்கார எழுத வரலாறு தான் நம்ம வச்சிருக்கோம். நம்ம வரலாறு எங்க? நமக்கு யார் வரலாறு எழுதுனா? தமிழரோட வரலாறு எல்லாம் எங்க? நீங்க இன்னைக்கு திராவிட கட்சிக்காரங்க சொல்ற வரலாறு யார் வரலாறு? நம்ம பிரிட்டிஷ்கார எழுதின வரலாறு தானே நம்ம எழுதிட்டு இருக்கோம். திராவிடன்னு சொன்னதே அவன் தானே. திராவிடன்னு சொன்னதே வந்து வெள்ளக்காரன் சொன்னது தானே. உன் பேரை திராவிடம் எழுதி வச்சான். புரோட்டோ டிராவிடியன் லாங்குவேஜ்னா அதுல இருந்தா தமிழ் வந்ததுன்னா, அப்படி அவனோட ரிசர்ச்ல இருக்கிற குழப்பங்களும், அவனுக்கு ரிசர்ச்ல இருந்த அவனுக்கு வந்து இந்தியாவோட சமூக அமைப்பு, சமூக கூறலாம் அவனுக்கு அந்த அளவுக்கு ஆய்வு பண்ண தெரியாது. அவனுக்கு அவன் எந்த பாயிண்ட்ல இருந்து பாக்குறானோ அந்த அளவுக்கு தான். அதே மாதிரி அவங்க கிறிஸ்துவ மிஷனரியில வந்தாங்க. சோ அந்த மாதிரி வரும்போது அவன் வந்து அவன் மதத்தை மாத்தணும்னு நினைச்சா அவன் எந்த அளவுக்கு அவனுக்குள்ள திருகல்களை பார்த்திருப்பான். நீங்க யோசிச்சு அவன் என்ன உங்களுக்கு உண்மையா சொல்றதுக்காக வந்தான்? உங்களை வந்து அவனுக்கு உண்டான மதமா மாத்த வந்தான். அவன் மதமா மாத்த வந்தான், நல்ல விஷயங்களை செஞ்சான், படிக்க வச்சான், எல்லாம் பண்ணான். சரியா? அப்படிங்கும்போது அவன் திரிச்சுக்கிட்டே இருந்தான் ஒவ்வொரு விஷயத்தையும். நீங்க திரிச்ச விஷயங்கள்லாம் நீங்க எடுத்துட்டு வந்து இன்னைக்கு வரலாறு ஆகி வச்சிருக்கீங்க. அதனாலதான் சொல்றேன், அப்ப நம்ம நீங்க தமிழையும் விட்டுட்டீங்கன்னா இதுதான் உங்களுக்கு பெர்மனன்ட் வரலாறா மாறிடும். புரியுதா? நீங்க தமிழை விட்டுட்டீங்கன்னா நீங்க போய் தஞ்சாவூர் கோயிலுக்குள்ள போய் கல்வெட்டை படிக்க முடியாது. கீழடியில ஏன் தோண்டம் இருக்கிறாங்க, அதை திராவிட நாகரிகம்ன்றாங்க. அப்ப ஏதையா திராவிடம்? அப்ப ஏது இந்தியம்? அது வந்து தமிழ் தானே. அதையே சொல்றதுக்கு உங்களுக்கு வாயு மனசு வரமாட்டேங்குது. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப நம்மளுக்கு தெளிவா தெரியுதா ஒரு திருகல் வேலை நடக்குது. ஜாதி எல்லாம் வந்து முதல்ல ஏற்றத்தாழ்வோட இல்ல, அதுக்கப்புறம் இடையில வந்துதான் அப்படி பண்ணிருக்காங்கன்றதெல்லாம் உங்களுக்கு புரியுதா?
அப்ப ஜாதி ஏற்றத்தை அப்ப நம்ம எங்க வந்து அதை வந்து இழந்தோமோ அந்த இடத்துல இருந்துதான் நம்ம போய் அவனை புரிய வைக்கணும். இப்படிதான்ப்பா இருந்தோம், நம்ம எல்லாரும் ஒரே கிளான்ல இருந்தா வந்தோம், எல்லாம் ஒரே கூட்டத்துல இருந்தா இறங்கி வந்தோம், அப்ப நம்ம ஒருத்தர் சார்ந்து வாழ்ந்துகிட்டு இருந்தோம், அப்ப அந்த ஏற்றத்தாழ்வுக்கு இல்ல, அப்போ வந்து நம்ம பானை செஞ்சவனா உனக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு பானை வேணும், நீ அவனுக்கு வந்து ஒரு கத்தி செஞ்சு கொடுத்த வேட்டையாடுறதுக்கு, புரியுதா? வந்து அவன் கத்தி செஞ்சு உங்களுக்கு புரியுதா? தெளிவு பெறுதா கொஞ்சம்? அதனால ஜாதியை ஏற்றத்தல ஜாதியெல்லாம் அழிக்க முடியாது. குயவரை நீங்க அழிச்சிருவீங்களா? வண்ணாரை அழிச்சிருவீங்களா? இல்ல வந்து அந்த நெசவாளர் எல்லாம் அழிச்சிருவீங்களா? ஜாதி பேர்லாம் அழிச்சிட்டு அவனுக்கு என்ன பேர் கொடுப்பீங்க? அவன் செய்து வந்து அவன் அதுதான் இங்க இப்ப யூஎஸ்ல பாட்டர்னு இருக்காங்களா, பிளாக் ஸ்மித்ன்னு இருக்காங்களா, ஹண்டர்னு பேர் வச்சிருக்காங்களா? இவங்க எல்லாம் யாரு? ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொன்னு செஞ்சுட்டு இருந்தவங்க தானே. இப்ப அவங்களுக்குலாம் டிஸ்கிரிமினேஷன் இருக்கா? இல்ல. இங்க டிஸ்கிரிமினேஷன் எப்படி? கலர் பேஸ் பண்ணி கருப்பின ஆட்களும் ஒயிட் ஆட்களும் தான். ஒவ்வொரு சமுதாயத்திலையும் ஒவ்வொரு கூறுகள்ல வந்து ஒருத்தனை வந்து இன்னொருத்தன் தாழ்த்திக்கிட்டே தான் இருந்திருப்பான். அது எதுக்குன்னா அவன் வந்து இப்போ இங்க நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மேனுவல் லேபர் செய்யறவங்க, அதாவது வயல்ல வேலை பார்க்கற வைக்கிறவன அவனை உனக்கு சமமா நீ நடத்தினா அவன் உனக்கு வேலை பார்க்க வர மாட்டான். புரியுதா? அப்ப அந்த பண்ணையார்த்தனம் இருந்திருக்கு. இதுல எல்லாம் திராவிட கட்சிகள் சில ரிஃபார்ம்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க தஞ்சாவூர்ல. அந்த பண்ணையார்களோட முதுகெலும்பு உடைச்சதுல கருணாநிதிக்கு எல்லாம் பெரிய பங்குண்டு. கருணாநிதி அவர்களுக்கும் எம்ஜிஆருக்கும் பங்குண்டு. அதுல இருந்து அந்த சங்கிலியை உடைச்சு விட்டனாலதான் நம்ம இன்னைக்கு இந்த இடம் வந்திருக்கோம். அந்த இடத்த திராவிட கட்சியை நான் மதிக்கிறேன். ஆனா திராவிட கட்சியை நான் எதுக்கு வந்து மாத்தணும், அவங்க எதுக்கு மாத்தணும்னா அவங்க வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து அந்த சாதிய கூறுகளை தீட்டி அவங்க இன்னுமே வந்து அந்த ஜாதிய பிரச்சனைகளை வந்து ஆற விடாம அந்த புண்ணை வந்து ரணமாவே வச்சிருக்காங்க. அதுதான் எனக்கு அவங்க மேல இருக்கிற கோவமே தவிர அவங்க ஆனா வந்து அந்த பண்ணையார்த்தனத்துல இருந்து உடைச்சு விட்டதுல நான் உண்மையில நீங்க அதை பத்தி இன்னும் தெளிவா தெரியும்னா ஜெயரஞ்சன் தெளிவா பேசுவாரு. திமுக ஜெயரஞ்சன் வந்து எப்படி திராவிட கட்சிகள் தஞ்சாவூர்ல எப்படி வந்து அந்த பண்ணையார்த்தனத்தை உடைச்சாங்க, நில உச்சவரம்பெல்லாம் எப்படி கொண்டு வந்தாங்க, அதனாலதான் அந்த சங்கிலியை உடைச்சு நம்ம வெளியே யோசிக்க ஆரம்பிச்சதே. அவனுக்கு வந்து அந்த 2 ரூபாய்க்கு அரிசி போட்டாங்கல்ல, அந்த 2 ரூபாய்க்கு அரிசி போட்டது எதுக்குன்னா அவன் வந்து அந்த பண்ணையார சார்ந்து இருக்கக்கூடாது, அவன் உணவு தேவைக்காக, அவனுக்கு பேசிக் நெசசிட்டி. அவனுக்கு வந்து அவன் வந்து பாத்தீங்கன்னா வீட்டை எரிச்சு விட்டு போயிருவான், அந்த கூரை எரிச்சு விட்டு போயிருவான். நீ வீடு இல்லாம தெருவு தினமே அவன் நிலக்குதான் நீ குடிசை போட்டு இருப்ப. சரியா? அந்த மாதிரி அந்த பண்ணையாருங்கிறது நீங்க இந்த மாமன்னன் படம் எல்லாம் அந்த படம் எல்லாம் வருது இல்ல, எல்லாமே அதைத்தானே சொல்லுது. இதெல்லாம் வரலாறு, இதெல்லாம் உண்மையா நடந்த விஷயம். அப்போ வந்து அந்த ஒவ்வொரு அதான் நான் சொன்னேன், அதிகாரம் ஒவ்வொருத்தன்ட்ட வரும்போது அவன் அந்த அதிகாரத்தை கையில வச்சுட்டு அடுத்தவன் எப்படி மிதிச்சிருக்கான், புரியுதா? அதுதான் நம்ம மாத்தணும். அப்ப நம்ம இங்க வந்து அடுத்த தலைமுறையினருக்கு இதை கத்துக் கொடுக்கணும். இப்படி மிதிக்க கூடாதுரா, இப்படி இன்னொருத்தனை மிதிக்க கூடாதுரா அப்படிங்கிற தத்துவத்தெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கணும். நீங்க அதுக்கு இல்லாம திராவிட கட்சிக்காரன் ஆண்டுகிட்டு இருக்கும் போதுதான் நீங்க வந்து ஸ்கூல்ல நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் நடக்குது, ஆணவக்கள் நடக்குது. வந்து இதை பெருசுபடுத்தி பேசி அதை ஆற விடாம இவங்க வச்சிருக்கிறது இந்த ஆட்சியாளர்கள் தான். நீங்க திமுக கட்சிக்காரர்ல எத்தனை பேர் வந்து ஜாதியை சொல்லி பேசுறாங்க, அந்த மேல்பாதியில உள்ள விடல. நீ என்ன கெட்ட வார்த்தை போட்டு அந்த கோயில் முன்னால வச்சு அந்த பையனை கிளிச்சாரு. அவனை அன்னைக்கே பிடிச்சி ஜெயில போட்டிருக்க வேண்டாம். ஆனா மயிலழகு மாதிரி வருடி விட்டு நீங்க அவனை வந்து அழகா வந்து பதவியில இருந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் எல்லாரும் மறந்ததுக்கு அப்புறம் திருப்பி சேர்த்துப்பீங்க. அப்ப ஜாதியை வளர்க்கறது திராவிட கட்சிக்காரங்க தானே. உங்களுக்கு அது தேவைப்படுதுல உங்க அரசியலுக்கு. அப்ப ஜாதியை ஒழிக்கிறேன்னு சொல்றதெல்லாம் போய் தானே. இதோட நுட்பம் புரியுதா? எப்படி நம்மள வந்து திருகல் பண்றாங்கன்னு புரியுதா? நீ ஜாதியை ஒளி, ஜாதி பேரை போடாது. இப்ப கனிமொழி எல்லாம் வந்து நாடகம், அப்பட்டமான நாடகம். நாடார்கள் பேரை போடாதீங்க, நம்ம பேரை போடாம ஜாதி சங்கத்துல போய் பேசிக்கிட்டு, அப்ப நீங்க தூத்துக்குடியில நீங்க வாக்கு கேட்கும் போது வந்து ஜாதி பேரை சொல்லாம தான் நீங்க கேட்டீங்களா? தூத்துக்குடியில போய் நிக்கணும். அதுக்கே வந்து அது ஜாதி பின்புலம் இல்லாம எப்படி போய் நிக்க முடியும்? அப்ப நீங்க அப்பாவு நாடாரு, இவரு நாடாரு, எல்லாம் நாடார் ஏரியால எல்லாம் நாடார போட்டுட்டு நீங்க தேவர் ஏரியாலாம் தேவரை போட்டு யாருக்கிட்ட விளையாட்டு கட்டிக்கிட்டு இருக்கீங்க? நாங்க எழுந்து வந்துகிட்டு இருக்கோம் அரசியல் புரிதலோட. ஜாக்கிரதை சொல்லிட்டேன். நீங்க இந்த மாதிரி இன்னும் எல்லாம் நீங்க வந்து வண்டி ஓட்டிட்டு இருக்க முடியாது. எல்லாம் ரொம்ப நாள் பேசி நீங்க திராவிட கட்சிகள் யானை மாதிரி இருக்காங்க. யானை விழுந்தா எந்திக்காது, குதிரை விழுந்தா எந்திரிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. இப்ப அடுத்து நான் என்ன கேட்க வரேன்னா, நான் இந்த சொன்னேன்ல, எனக்கு இன்னொரு கூறு உங்கள்ட்ட வந்து நீங்க இதை வந்து புரிஞ்சுக்கணும். வன்னியர் இட ஒதுக்கீடு கொடுத்தாங்கல்ல 10.5. சரியா? எம்பிசில மொத்தம் 40 ஜாதி இருக்கு. 40 ஜாதியில 20 விழுக்காடு எம்பிசி, மொத்தமா எம்பிசிக்கு 20 விழுக்காடு இட ஒதுக்கீடு. அதுல 10.5 எடுத்து எடப்பாடி பழனிசாமி கரெக்டா வந்து இதுல எவ்வளவு நுட்பமா வேலை பார்த்திருக்காங்கன்னு பாருங்க. அன்னைக்கு 2019 நினைக்கிறேன், போன சட்டமன்ற தேர்தல். சரியா? போன சட்டமன்ற தேர்தல்ல கடைசி நாள் எலெக்ஷன், பிப்ரவரி 26ஆம் தேதி எலெக்ஷன் அறிவிக்கிறாங்க. அன்னைக்கு கூட்டத்தொடரை கூட்டி கடைசி நாள்ல டக்குன்னு 10.5 கொடுத்து சைன் வாங்கிட்டாங்க. இப்ப யார்கிட்ட? பன்வாரிலால் புரோஹித். அப்போ சரியா? அப்போ பாஜக கூட தானங்க இருந்தீங்க, பாஜக அலைன்ஸ்ல தானங்க இருந்தீங்க. அப்ப இன்னைக்கு எப்படிங்க எடப்பாடி மட்டும்தான் இந்த ரோகத்துக்கு காரணம்னு எப்படி ரவீந்திரன் துரைசாமி சொல்றாரு? பாஜக அவங்க கவர்னர் தானே சைன் போட்டு கொடுத்தாரு. இதுல எனக்கு 2 கேள்வி இருக்கு. இன்னைக்கு இதை பத்தி நான் யோசிச்சுட்டு இருந்தேன்.
இதுல என்னன்னா பன்வாரிலால் புரோஹித் அமித்ஷாட்டையும் மோடிட்டையும் கேட்காம தான் கடைசி நாள் சைன் போட்டாரா? அப்ப நீங்க இந்த வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஓட்டருக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி மட்டுமே அநீதி பண்ணாதா எப்படி? அந்த அநீதி பண்ண அந்த துரோகத்தை பண்ணா பாஜகவுக்கும் பங்கு இருக்குல்ல, நரேந்திர மோடி அவர்களுக்கும் பங்கு இருக்குல்ல. அப்படி கேட்காம பன்வாரிலால் கையெழுத்து போட்டு கொடுக்க முடியுமா? சுப்ரீம் கோர்ட் தான் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிச்சு 1 வருஷத்துக்கு அப்புறம், ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறம். அப்ப பாராளுமன்ற தேர்தலில் இவங்களை கலட்டி விடலன்னு வச்சுக்கீங்களேன், இவர் இதை பேசியிருக்கவே மாட்டாரு. அந்த அந்நியர் ஒதுக்கீடு கொடுத்த லாபத்தை இவங்களும் அனுபவிச்சிருப்பாங்க. பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சு எம்பி எடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கீங்களேன், அப்ப அவங்களுக்கு இந்த வண்ணார் நாவிதர் போயர் ஒட்டருக்கெல்லாம் அநீதி பண்ணலாம் வெளியே வந்திருக்காது. உங்களுக்கு புரியுதா? இதுல அவங்களோட கன்னிங்னஸ் புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் பேசியிருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரு. அவர் அந்த ரெட்டை இலை எடப்பாடி பழனிசாமியை சசிகலா ஸ்ட்ரைக் டவுன் பண்ணணும் தான் எடப்பாடி பழனிசாமியை காப்பாத்தி விடுறதுக்கு இங்க ஒரு டீம் ஒர்க் பண்ணுச்சு. சரியா? அது வெளியே வந்து மாறுதட்டிக்கிற ஆட்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். சரியா? அப்ப அவங்க எடப்பாடி பழனிசாமி நம்ம தானே காப்பாத்தி விட்டோம், நம்ம சொன்ன ஆளு, இவர் நம்பிக்கையா இருப்பாருங்க வச்சுங்கன்னு பாஜக இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்ட ஆளு கடைசி இவரை டிராப் பண்ண உடனே என்னங்க நீங்க தான் ஏதோ கூடவே இருப்பாருன்னு சொன்னீங்க, விட்டுட்டு போயிட்டாரே அப்படின்னு வந்து இவருக்கு ஒரு எம்பாரசிங் சிச்சுவேஷன் ஆயிருச்சு. அதனாலதான் போட்ட அவரை வந்து எடப்பாடி பழனிசாமி பண்ணது தப்பு தான், அதுல நான் மறுக்கல. ஒரு கடைசி நேரத்துல வந்து அவரோட மிகப்பெரிய தப்பு தானே. ஏன்னா வந்து 20% தப்புதான். இதுல பாஜகவுக்கும் பங்கு இருக்குன்றேன். இல்லன்னா இதுல 2 தான் நடக்கும். இதுல 2 விஷயம் இருக்கு கணேஷ். இதுல இன்னொரு நுட்பமான விஷயம் இருக்கு, அது உங்களுக்கு சொல்றேன். என்னன்னா, ஒண்ணு பன்வாரிலால் புரோஹித் வந்து பாஜக கேட்காம, அதாவது கடைசி நாள் டக்குன்னு சைன் போட்டு முடிச்சிருவோன்னு அவங்க அமித்ஷாட்டையும் நரேந்திர மோடிட்டையும் பெர்மிஷன் வாங்காமலே செஞ்சுட்டாருன்னே வச்சுப்போம். அப்படி செய்யற வேண்டிய காரணம் அவருக்கு எதுக்கு என்ன இருந்தது? எடப்பாடி பழனிசாமி பன்வாரிலால் புரோஹித்தோட குடும்பம் எடப்பாடி பழனிசாமி கையில இருந்ததா? எப்படி கவர்னர் வந்து எடப்பாடி பழனிசாமி சொன்னா கேட்பாரு? ஒண்ணு காசு வாங்கி இருப்பாரு, இல்ல வந்து காசு இல்ல. அதுல இன்னொரு மேட்டர் இருக்கு. பன்வாரிலால் புரோஹித் தலை உருண்ட ஒரு கேஸ் இருக்கு தெரியுமா? ஒரு ஃபீமேல் கேஸ் ஒன்னு இருந்துச்சு. கேஸ் இருக்குல்ல, அந்த கேஸ் எடுத்து இன்னைக்கு ஃபுல்லா படிச்சேன். இன்னைக்கு வந்து அந்த பழைய வீடியோ வேற கேட்டேன், அந்த ஆடியோ கேட்டேன். அந்த 4 பொண்ணுங்கிட்ட அந்த அம்மா பேசிச்சுல்ல, அந்த ஆடியோ ஒரு 19 நிமிஷம் ஆடியோ வந்து யூடியூப்ல இன்னும் இருக்கு. கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, கவர்னர் லெவல் நான் பக்கத்துல இருந்து வீடியோ எல்லாம் எடுத்து உங்களுக்கு அனுப்புனேன்ல, நீங்க பாத்தீங்களா எவ்வளவு க்ளோஸா இருக்கேன் நான் கவர்னருக்கு பாத்தீங்கன்னா, கவர்னர் தாத்தா இல்ல, இன்னொரு அவங்க வந்து அதை அவங்க சொல்ல வேண்டாம், அவங்க பொண்ணுங்க ஓகே சொன்னதுக்கு அப்புறம் நம்ம யாருன்னு சொல்லிக்கலாம். எனக்கும் நான் பன்வாரிலால் புரோஹித்தை நான் வந்து இது பண்ணல, பிக்ஸ் பண்ணல. எய்தர் நீங்க ராஜ்பவன்ல யாரோ, சரியா, ராஜ்பவன்ல யாரோ, அது வந்து எப்படினாலும் இழுக்கு தானே, ராஜ்பவனோட டிக்னிட்டியை கம்மி பண்ற விஷயம் தானே. அப்ப அந்த குடுமையை கையில வச்சுதான் எடப்பாடி பழனிசாமி சைன் போட வச்சாரா? அத ஒண்ணு அது ஒரு ஆப்ஷன். அது இல்ல அப்படின்னா நரேந்திர மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தெரிஞ்சுதான் கையெழுத்து போட்டுருக்கணும். அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, கொடுத்துருவோம், கொடுத்தா வந்து இவர் வன்னியர் தலைவர் ஆயிடுவாரு, வன்னியரோட வாக்கெல்லாம் வந்துடும், கொங்கு வேளாளர்கள் வாக்கெல்லாம் வந்துடும், எல்லா வாக்கும் வந்துடும், பாராளுமன்ற தேர்தல் அந்த வாக்கெல்லாம் நமக்கு வந்துடும் தானே நீங்க இருந்தீங்க, அதை அனுபவிச்சீங்க சொல்லுங்க, அதுதானே அனுபவிச்சீங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி கன்னிங்னஸா உங்களை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஐயோ விட்டுட்டு ஓடிட்டாரே, அப்ப நம்ம இவரை வந்து அடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி வன்னிய பெருந்தலைவர் ஆயிட்டாரு, 10.5 கொடுத்து இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டாரு. இந்த துரோகத்துல சமம் பங்கு இருக்கு. நரேந்திர மோடி அவர்களுக்கும் அமித்ஷாக்கும் எடப்பாடி அவர்கள் சமம் பங்கு இருக்கு. இப்போ நீங்க என்டிஏ கூட்டணியில இப்ப இவரோட இருக்கீங்கல்ல, பாமகவோட இருக்கீங்கல்ல, இப்ப பாமக உங்க இப்ப பிஜேபி தற்போதைக்கு பிஜேபியோட நிலப்பாடு என்ன 10.5ல? அது நியாயம் சொல்றீங்களா இல்லன்னு சொல்றீங்களா? நீங்க பாமக கூட்டணியில வச்சுட்டு நியாயம் இல்லன்னு சொல்லுவீங்களா? கேக்குறதுக்கு நீங்க இதெல்லாம் கேட்கணும். நீங்க அடுத்த ஆர்டி உங்கள்ட்ட பேட்டி கொடுக்கும்போது இந்த கேள்வியெல்லாம் நீங்க தயவு செய்து அவர்கிட்ட கேட்கணும். என்ன சார் இப்படி ஒரு விமர்சனம் வருது, இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்கன்னு கேளுங்க. நரேந்திர மோடிக்கு தெரிஞ்சுதான் நடந்ததா, இல்ல அப்படி தெரிஞ்சு நடந்ததுன்னா நீங்க எப்படி பழனிசாமியை மட்டும் இதுக்கு பிக்ஸ் பண்ண முடியும், நரேந்திர மோடியும்னா நீங்க வந்து சேர்த்துல அடிக்கணும் அப்படின்னு கேளுங்க. நம்ம இது வந்து இந்த அரசியல் தெளிவு இல்ல இப்ப யாருக்கும், யாரும் இந்த அளவுக்கு நுட்பமா பார்க்க மாட்டாங்க. நான் யோசிக்கல நான் உண்மையாவே. ஏன்னா வந்து கரெக்ட் நீங்க சொல்றது அந்த இப்போ யோசிக்கும் போது நிச்சயமா வந்து அதுக்கு ஒரு வாய்ப்புக்கு ஏன் எப்படி இல்லாம இருந்திருக்கும் இல்லையா? புரோஹித் வந்து சைன் போட்டாரு, நிச்சயமா வந்து ஒண்ணு அமித்ஷா மோடிட்டு கேட்டிருக்கணும், அப்படி இல்லைன்னா ஒண்ணு காசு வாங்கியிருக்கணும், அப்படி இல்லைன்னா நீங்க சொல்ற மாதிரி அந்த கேஸ்ல இருந்து விடுதலை ஆயோ இல்லைன்னா வந்து ஓகே அந்த ஒரு குடுமி வந்து இவர்கிட்ட இருக்குன்றதுனாலதான் சைன் போட்டிருக்கணும். ஆமா, சோ அந்த மாதிரி தானே போட்டிருக்கணும். இப்ப நீங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இப்ப வன்னியரோட ஒதுக்கீடு இப்ப இவரு இதை பண்றாருல்ல, இப்போ இது இந்த மாதிரி இந்த 2 ஆப்ஷன் தான். இந்த 2 ஆப்ஷன்ல நீங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை பத்தி பேசியிருந்தீங்க. பாட்டாளி மக்கள் கட்சி இந்த சைட்ல இருக்கிறதுனால நீங்க வந்து எப்படி அதை வந்து எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமா, சோ அது இல்ல, வேற ஏதோ சொல்ல வந்தேன், ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒண்ணு சொல்ல வந்தேன் உங்களுக்கு.
அதான் இதை நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி கூறுகள்லாம் இருக்கு. இந்த மாதிரி நான் வந்து தெளிவா வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். இதுல இன்னொன்னு கரெக்ட் ஞாபகம் வந்துருச்சு. இவரு நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இப்போ ஒரு தீவிர அரசியல்ல இருக்காரான்னு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. அவர் அனுப்புற இந்த உருத்தான ஆட்களை எல்லாம் அனுப்பி நீங்க விவாதம் பண்ணணும். நீங்க இந்த ஏப்பசாப்பியா யாரையாவது அனுப்பி ரவீந்திரன் துரைசாமி போன்ற கன்னிங்கா சூடான ஆட்கள்கிட்ட இன்டெலிஜென்டான ஆட்கள் எல்லாம் நீங்க அனுப்புனீங்க விவாதத்துல அப்படின்னா உங்களை சாப்பிட்டு ஏப்ப விட்டு போயிருவாரு. அவரு நாளா முடிச்சு பாக்கெட்ல வச்சிருவாரு. நீங்க சும்மா அந்த ஆவுனா பர்கூர், திண்டுக்கல், ஜெயலலிதா, எம்ஜிஆர்னு பேசக்கூடிய ஆட்கள் எல்லாம் கூட்டு வச்சு நீங்க செய்தி தொடர்பாளர்னு விவாதம் நடத்திட்டு இருக்கீங்க. உங்களுக்கு உருத்தான யாரா இருக்காங்களா? நான் இப்ப எடப்பாடி பழனிசாமி இப்ப என்ன ஒரு தீவிர அரசியல்ல இருக்கீங்களா இல்லையா? அந்த கேள்வி எனக்கு எழுது. இன்னொன்னு என்ன எழுதுன்னா பின்னாடி இருந்து இப்ப மிதுன் பழனிசாமி தான் ஸ்ட்ரிங்ஸ புல் பண்றாரு, அவர் தான் பேக்ரவுண்ட்ல இருந்து பிளே பண்றாருங்கிறது வந்து வருது. அவர் வந்து பொலிட்டிக்கல் ஃபோரத்துல பப்ளிக் ஸ்பேஸ்ல இல்லாதனால அவரோட கெப்பாசிட்டி, பொலிட்டிக்கல் நாலேஜ், அவரோட கேலிபர்ல அசஸ் பண்ண முடியல. நம்ம அவர் பேக்ரவுண்ட்ல இருந்து ஒருத்தர் செயல்பட்டாருன்னு நமக்கு என்ன தெரியும்? நிச்சயமா தெரியாது. ஆமா, மிதுனோட இன்ஃபுளுன்ஸ் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல வந்து இப்ப வந்து வருது, நியூஸ் வருது. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது வந்து நம்மளால ஆத்தென்டிகேட் பண்ண முடியல. பட் இருந்தாலும் வந்து நெருப்பு இல்லாம புகையாது இல்லையா? அதனால நீங்க நீங்க அரசியல் பண்றீங்களா இல்லையா? நீங்க இந்த மாதிரி கேள்வி இதெல்லாம் எவ்வளவு முக்கியமான பாயிண்ட். இதெல்லாம் இன்னை வரைக்கும் எவனா விவாதத்துல பேசியிருக்கானா? இந்த மாதிரி நீங்க என்னங்க பாஜகவும் சைன் போட்டு நீங்க மொத்த பழி இந்த பழனிசாமி மேல போடுறீங்கன்னு எவனா கேட்டிருக்கானா? அவங்க செய்தி தொடர்பாளர் யாராவது இந்த ஆர்குமெண்ட் எடுத்து வச்சிருக்காங்களா இது வரைக்கும்? 5 வருஷமா அடிச்சுட்டு இருக்காரு இந்த ஒரு விஷயத்த சொல்லி. யாராவது இன்ன வரைக்கும் இந்த பாயிண்ட கேட்டிருக்காங்களா? அப்ப இதுல ஏதோ ஒரு மிஸ்ட்ரி புதஞ்சிருக்குன்னு அர்த்தம். சர்ஃபேஸ் ஆக கூட நினைக்கிறாங்கல்ல மீடியால. நிச்சயமா நியாயமான ஒரு கேள்வி. ஒண்ணு நான் கேட்கிறேன், அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு நாள் வந்து கேளுங்க அவர்கிட்ட. அது எப்படி அப்படின்றத வந்து நம்ம வந்து டிசைட் பண்ணுவோம். ஏன்னா வந்து திஸ் இஸ் வெரி என்ன சொல்றது, ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின், ஒரு நியாயமான ஒரு கொஸ்டினும் கூட தான் இல்லையா? ஏன்னா வந்து அந்த 10.5% ஒதுக்கீடு கொடுத்ததுனால வன்னியர் சந்தோஷப்பட்டாங்க, மற்றவங்க எல்லாம் வந்து அதாவது வந்து அநியாயம் பண்ணப்பட்டார்கள் அப்படின்ற மாதிரி தான் வந்து நரேஷன் வந்து கிரியேட் பண்ணப்பட்டுச்சு. அதுல வந்து பிஜேபிக்கு தானே பங்கு இருக்கு அப்படின்னு பார்த்தனா கரெக்ட் தானே? ஆமா கரெக்ட் தான். அதான் சொல்ல வரேன். இன்னும் வந்து மக்களுக்கு நான் என்ன சொல்லுங்க, மக்களுக்கு கடைசி என் கருத்து என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, நீங்க ஜாதிய கட்சிகள் பத்தி நீங்க முதல்ல கேட்டீங்கல்ல, ஜாதிய கட்சிகளை வந்து ஜாதியா ஒன்றிணைஞ்சு ஒரு கட்சி வச்சா என்ன பிரச்சனை அப்படின்னா, மத்த சமூகங்கள் வந்து அதை ஏத்துக்க பயப்படுவாங்க. என்னன்னா நீங்க ஒரு ஜாதியை மட்டும் எம்பவர் பண்ணி நீங்க ஒரு கட்சி நடத்தினீங்கன்னு வச்சுங்களேன். இப்ப திருமாவளவன் ஆகட்டும், பாமக ஆகட்டும், அவங்க எப்படி கட்சியை வளர்த்தாங்க? எல்லாம் அடிதடி, எல்லாம் வயலன்ஸ். அதாவது போராட்டங்கிறது ஓகே, சரி, நான் இல்லைன்னு சொல்ல. நீங்க வந்து உங்களை நீங்க அழுத்தப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு அந்த மனவலி இருக்கு, குமர்லாம் இருக்கு. ஆனா நீங்க ஜனநாயக ரீதியில தான் போராடி ஒரு கட்சியை வளர்க்கணும். நீங்க அடிதடி பண்ணி கட்சியை வளர்த்தாலே மத்த சமூகங்கள்லாம் ஓரளவு வந்து ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கிற, அதுக்கு முன்னாடி வளர்ந்த சமூகங்கள்லாம் என்ன யோசிப்பா, ஐயோ இது ஒரு ரவுடி கும்பல் போல இருக்கே. நீங்க விசிகால வந்து ஒரு எம்எல்ஏ அந்த ஒரு இடத்துல ஜெயிச்சிடாரு அப்படின்னா அங்க காலர் தூக்கி போட்டு விசிகாரங்க நடந்தான்னு வச்சுங்க, எல்லாரும் ஓய் நடந்தான்னு வச்சுங்க. அப்ப மத்த சமூகக்காரங்க எல்லாம் பாப்பாங்கல்ல, அப்ப இவங்க எல்லாம் ஆட்சியில விட்டா என்ன ஆட்டம் ஆடுவாங்கன்னு நினைக்கதானே செய்வாங்க. அந்த கருத்து தான் இன்னை வரைக்கும் திருமாவளவன் மட்டம் தட்டி வச்சிருக்கு. இந்த ஜாதியா ஒன்றிணையத்துல இருக்கிற ஆபத்தே இதுதான். மத்த சமூகங்கள் உங்களை ஏத்துக்க மாட்டாங்க. உங்களை ஒரு நீங்க திமுகக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாலோ இல்ல ஹிந்துத்துவாக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாலோ தான் உங்களுக்கு ஓட்டு. அந்த ஒரு மட்டுப்படுத்தல், ஒரு டைல்யூஷன் ஆஃப் கேஸ்ட் இருந்தாதான் உங்களுக்கு வந்து ஓட்டு வருமே தவிர, நீங்க தனியா இருந்தீங்கன்னா நீங்க ஜெயிக்கவே முடியாது. உங்களுக்கு கேஸ்ட் ஆனீங்கன்னா உரிமை பெற முடியாது. அப்ப அந்த கூட்டணியில தான் போய் நீங்க கரையணும். அதனாலதான் உங்களுக்கு இன்னை வரைக்கும் இந்த நுட்பத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க பாமகவா இருந்தாலும் பாமக ஏன் ஆட்சிக்கு வர முடியாது? ஜென்மத்துக்கு வர முடியாது. திமுகவும் ஆட்சிக்கு இது திருமாவளவனும் வந்து அவர் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் எல்லாம் ஒருத்தரும் ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. அப்படி சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அவரை ப்ரொமோட் பண்ணாங்கன்னா, அவர் ப்ரொஜெக்ட் பண்ணாங்கன்னா அந்த கூட்டணியே டமால். ஏன்னா மத்த சமூகக்காரன் பார்ப்பான், என்ன இவரு ஒரு ஜாதி கட்சி நடத்திட்டு இருந்தவரு, அப்ப அவர் அது அப்படி ஆட்டம் போட்டவர், இவரை கொண்டு நீங்க மொத்த தமிழ்நாட்டுக்கு நீங்க தலைவராக்குவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. சோ அதனால சொல்றேன், இன்றைய இருக்கிற பொதுத்தள கட்சி யாரு? திமுக ஒரு பொதுத்தள கட்சி. ஆனா வந்து அவங்க மாவட்ட செயலாளர்கள் ஜாதிய தலைவர்களா செயல்படுவாங்க. அதுல அதிமுக கொஞ்சம் வந்து வந்து அதே கேரக்டர்ஸ் தான் அவங்களுக்கு. ஏன்னா இங்க இருக்கிற மாவட்ட தலைவர் தான். ஆனா ரவீந்திரன் துரைசாமியே சொல்லியிருக்காரு, அந்த மாவட்ட தலைவர்களோட ஜாதிய கூறுகள்லாம் வந்து அதிமுக கொஞ்சம் மட்டுப்படுத்தி இருக்கும். ஏன்னா அது வந்து ஜெயலலிதா எம்ஜிஆர் வெளியில வந்ததுனால அவங்களுக்கு வந்து அந்த ரொம்ப அதை தீட்ட முடியல. ஆனா கலைஞர் வந்து ரொம்ப ஒடுக்கப்பட்டு அந்த மாதிரி வந்ததுனால அவர் ஜாதியை வச்சுதான் பிளே பண்ணாரு. இவரும் அப்படிதான், காமராஜரும் அப்படிதான் ஜாதியை வச்சு பிளே பண்ணவர் தான். சரியா? ஆனா வந்து அவர் வந்து இந்த கரப்ஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் கரெக்டா இருந்தாரு. இவங்க கரப்ஷன் அட்மினிஸ்ட்ரேஷன்லயும் சரி, திமுக ஜாதிய கூறுகள்லையும் ஒருத்தன் அடிக்க விட்டுட்டு வேடிக்கை பாக்குறது, அதை தீட்டி விடுறது, இந்த மாதிரி. இதனாலதான் எனக்கு வந்து அந்த திமுக கட்சி மேல பெரிய மதிப்பு கிடையாது. சரியா? அவங்க பண்ண நல்ல விஷயமே நான் எடுத்து சொல்லிடுவேன். அதே மாதிரி நீங்க அடுத்த பொதுத்தள கட்சியா யாரு எழும்பி வர்றா? சீமான் தான் எழும்பி வர்றாரு. நீங்க நான் தமிழர்னு ஒன்றிணைங்கன்றாரு.
புரியுதா? அதே மாதிரி பாஜக ஒரு பொதுத்தள கட்சி தான். பாஜக பொதுத்தள கட்சி. ஆனா வந்து அவங்க ஹிந்துத்துவங்கிற கோட்பாடை எடுத்துட்டு வரதுனால அவங்க வந்து அதை வந்து ரொம்ப ரொம்ப நுட்பமா அந்த தாழ்த்தப்பட்டவங்களுக்குள்ள கொண்டு போக முடியாது. பறையருக்கு உண்டான எடுத்துக்காட்ட நான் போன வாட்டி உங்களுக்கு சொன்னேன். இப்ப சீமான் ஏன் இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றாரு? ஒரு 13, 14 இந்த பொதுத்தள கட்சியா ஏன் எழும்பி வர முடியல அவரால? அவர் வந்து பாக்குறாரு இவங்க ஒரு அவருக்கு 234 தொகுதியில போட்டு ஒரு கேண்டிடேட் போடுறதுக்கு ஒரு தொகுதிக்கு 10 லட்சம் ரூபாய் தேவைப்பட்டாலும் 25 கோடி ரூபாய் தேவைப்படுது. மொத்த இடத்துக்கும் போட்டு செலவு பண்றாங்க. அப்புறம் ஒரு 5 கோடி ரூபாய் அவரோட பிரச்சாரம், இது இந்த விளம்பர செலவு அதெல்லாம் அவர் ஒரு வாட்டி சொல்லியிருப்பாரு. நீங்க ஏன் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ல அவங்க 300 கோடி ரூபாய் கொடுத்த பிரசாந்த் கூட 300 கோடி ரூபாய் ஏன்ட்ட இருந்தா நான் ஆட்சிக்கு வந்துடுவேனப்பா அப்படின்னாரு அவரு. அவ்வளவுதான் 30 கோடி தான் தேவை அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கே. சரி அல்லாரு அவர் ஒரு கையில 2000 கோடி ரூபாய் கொடுக்கறது கட்சிகள் ரெடியா இருக்கு. இன்னொரு கையில கொள்கையை வச்சுட்டாரு. கொள்கையை வச்சு பாக்குற எதை எடுத்து நான் அல்லாடுறேன். ஒரு கேண்டிடேட் போடுறதுக்கும் அந்த 10 லட்சம் ரூபாய் செலவழிக்கிறதுக்கு பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமையில இருக்கேன். ஆனா இந்த கையில 2000 கோடி ரூபாய் இருக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. இந்த கையில கொள்கை இருக்கு. அவர் எதை வந்து எடுக்கிறதுன்னு அவர் பாத்துக்கிட்டு இருக்காரு. நான் இவங்களுக்கு இந்த நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கு எல்லாம் சொல்றது என்னன்னா, நீங்க இந்த ட்விட்டர்ல சண்டை போடுறது, கமெண்ட்ஸ்ல வந்து இப்போ வந்து யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டா கீழே வர்ற கமெண்ட்ஸ் எல்லாமே ஐடிவிங் கமெண்ட்ஸ். அந்த யூசர் வர்றது எல்லாமே எவனோ ரோபாட் பாட்ஸ் வச்சு அடிச்சு விடுறது. நீங்க கம்ப்யூட்டர்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க சோசியல் மீடியால. இதுதான் வேலையா? நீங்க கருத்துக்களை உள்வாங்கி படிச்சுட்டு நீங்க மது அருந்துறவரா இருந்தீங்கன்னா, இல்ல நீங்க மாசத்துக்கு 10 நாள் குடிக்கிறவனா தான் 2 நாள் குடிக்காத. அந்த காசு கட்சிக்கு அனுப்பி விடு. நீ 10 சிகரெட் பாக்கெட் வாங்குறியா ஒரு மாசத்துக்கு 5 சிகரெட் பாக்கெட்டை கம்மி பண்ண. அந்த 5 சிகரெட் பாக்கெட்டுக்குள்ள காசு நீ நாம் தமிழர் கட்சி அக்கௌண்ட்ல போட்டு விடு. அவரு சீமா காசு இல்லாம அல்லாடுறாரு. நீங்க மத்தவன் சொல்லுவான் மனுஷபுத்திரன், ராஜீவ் காந்தி அவன் கூட இருந்து வெளியே வந்தவங்க எல்லாம் சொல்லுவான் காசு வச்சு அவர் ஃபார்ச்சுனர் வாங்கிட்டு இருக்காரு, ராடிஸ் எல்லாம் தங்குவார். நீ பேசுவியா 2 மணி நேரம் வெயில நின்னு? உங்களுக்காண்டிதான் பேசிக்கிட்டு இருக்காரு அவரு. புரியுதா உங்களுக்கு? வெயில்ல அந்த மாதிரி சென்னை வெயில்ல அடிக்கிற வெயில்ல நீ மேடை போட்டு உன்னால பேச முடியுமா? அப்போ நீ வீட்டுல சொகுசா இருக்க, கம்ப்யூட்டர்ல டைப் அடிச்சுட்டு நீ வந்து போன்ல கமெண்ட் போட்டுட்டு ட்விட்டர்ல கமெண்ட் போட்டுட்டு அது மானாவரியா கெட்ட வார்த்தையில அவனை திட்டிக்கிட்டு அதனாலயே வந்து அவரை வந்து மட்டம் தட்டிக்கிட்டு இருக்காங்க. அவர் கூட இருக்கிறவங்க சரியில்லைன்னு அவர் தப்பா வழி நடத்துறாருன்னு. அவர் ஒரு கொள்கை 2000 கோடி ரூபாய் கையில வச்சிருக்காரு இந்த கையில. ஆனா தேர்தலுக்கு காசு இல்லாம அல்லாடுறாரு. அது எனக்கு பர்சனல் வட்டாரத்துல இருந்து வந்த விஷயம். அவர் இந்த 26 தேர்தல் சந்திக்கிறதுக்கு என்ன பாடுபட்டு இருக்காரு. கடைசியில எப்படி வந்து திரள்நிதி கேட்பாரு. ஆனா இன்னொன்னு சொல்லிக்கிறேன், நீங்க காசு கொடுக்கறதா இருந்தா உங்க ஏரியா நிர்வாகிக்கு எல்லாம் கொடுக்காதீங்க. டைரக்டா கட்சி தலைமைக்கு உண்டான அக்கௌண்ட்ல போட்டு நீங்க இந்த தேர்தலில் அவரை நீங்க அட்லீஸ்ட் ஒரு 30 கோடி ரூபாயாவது அவர் கையில இல்ல தேர்தல் சந்திக்கிறேன் இந்த வாட்டியும் வர்றது கஷ்டம். உங்களுக்கு புரியுதா? இவங்க ஒரு தொகுதிக்கு 30 கோடி ரூபாய் செலவு பண்ணுவாங்க. யாரு? அதிமுக. விஜயும் செலவு பண்ணுவாரு. விஜயாலையும் முடியும். அவர் கையிலயும் காசு இருக்கு. இவர் எங்க இருந்து எடுத்து செலவு பண்ணுவாரு? நீங்க தான் கொடுக்கணும். நீங்க யாராரு உரிமைகள் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, யாராரு ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ, யாராரு வந்து இழந்த உரிமைகள்லாம் ஒன்றா நிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்க தான் கொடுக்கணும். நீங்க இப்ப அவர் மேடையில பேசும்போது நல்லா கேட்டு கை தட்டிட்டு வீட்டுல போய் படுத்து தூங்கிடுறீங்க. சோசியல் மீடியால சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. கட்சி எப்படி அதுவா வளர்ந்து வருமா? ஒரு எலெக்ஷனை சந்திக்கிறதுனா என்ன செலவு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்ப நீங்க அதெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து கொஞ்சம் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணணும். நீங்க வந்து ஒரு உண்டியல போட்டு சேமிங்க கொஞ்சம் கொஞ்சமா. ஒரு ரூபாயாவது டெய்லி உங்களால சேமிக்க முடியாதா கட்சிக்காக? நீங்க நம்பி நிக்கிற கட்சிக்காக? இல்ல இதெல்லாம் எனக்கு பர்சனலா வந்து இன்ஃபர்மேஷன். அவர் காசுக்கு அல்லாடுறாருன்னு. நான் கூட்டணி கட்சி 2000 கோடி ரூபாய் கொடுக்கறதுக்கு அதிமுக ரெடியா இருக்கு. அவர் அதை வாங்காம மக்களை நம்பி நின்னு இங்க அவரை தெருவில் விட்டு போயிட்டுறீங்க. ஒரு நாள் அவரும் செத்து போயிடுவாரு. உங்களுக்கும் உரிமை இல்லாம நீங்களும் விளையாடிட்டு இருப்பீங்க. அவரு இருக்கும் போதே நீங்க அந்த தமிழ் தேசியம் இந்த கரப்ஷன் எல்லாம் ஒழிக்கிறதுக்கு அவர் இருக்கும் போதே ஆட்சிக்கு வரலன்னு வச்சுக்க. அவன் கீழே இருக்கிறவன்லாம் அந்த அளவுக்கு நம்பிக்கை உள்ளவனான்னு இன்னும் தெரியல. நீங்க அது வரைக்கும் நீங்க அந்த கையில இருக்கும்போது விஜயகாந்த் விட்ட மாதிரி இவரை விட்டுறாதீங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட ஆதங்கத்தை வந்து ரொம்ப பயங்கரமா எடுத்து வச்சிருக்கிறீங்க. பாப்போம் ஒரு ரூபாயாவது சேர்த்து வச்சு அவங்க சீமானுக்கு அனுப்புறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமா 2026ல அவரும் ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸா இருக்கணும் அப்படின்னு தான் வந்து எனக்கும் பர்சனலா அது ஒரு தாட்டாவே தான் வச்சிருக்கிறேன். பார்ப்போம். டைம் தான் ஆன்சர். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அருண். எனி லாஸ்ட் தாட்ஸ் பிஃபோர் வி க்ளோஸ்? இல்ல அவ்வளவுதான். Alright, okay. Well, thank you and I will see you soon. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.